ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நாளைக்கு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பிஸ்னஸ் மேக்ஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு நாளைக்கு மேபி வரதுக்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய அதாவது எல்லா 1 மார்க்ஸையும் சரி, 2 மார்க்ஸையும், 3 மார்க்ஸையும் சரி, இப்போ நாம் தெளிவாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் ஜூன் 2024 சரியா? இதில் இருக்க ஒன் வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஏன் இதை நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு பப்ளிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஆனால் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் தான் நமக்கு வந்து கேட்குறாங்க சரியா? 12th அதே மாதிரி தான், 11th அதே தான் சரியா? அதனால் இந்த 20 ஒன் வேர்ட்ஸை என்னாச்சு பார்த்தா தெளிவாக நீங்கள் பாருங்கள். இந்த 20 ஒன் வேர்ட்ஸில் நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத என்னாச்சு பார்த்தா தெளிவாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்ற பசங்க அதை தெரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் புக் பேக் ஒன் வேர்ட்ஸை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஒன் வேர்ட்ஸ் வந்து புக் பேக் ஒன் வேர்ட்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது தயவுசெய்து ஆப்ஷனுக்கு நீங்கள் கீவேர்டு செட் பண்ணி படிக்காதீங்க. ஆன்சருக்கு கீவேர்ட் செட் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஏன்னா பப்ளிக் எக்ஸாமில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதாவது புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை ஆப்ஷன்ஸை சஃபில் பண்ணி கொடுத்துட்றாங்க சரியா? அதனால் நம்ம வந்து ஆன்சர்ஸ் வந்து தவறுதலாக நம்ம என்னாச்சு பார்த்தா நோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் புக் பேக் ஒன் வேர்ட்ஸை படிக்கும்போது ரொம்ப தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே, 20 ஒன் வேர்ட் பார்த்தாச்சு. அடுத்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். 2 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து டோ இசட் பை டோ எக்ஸ் டோ இசட் பை டோ ஒய். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் கேட்குறாங்க சரியா? 22வது கொஸ்டின் எவால்வேட் டிட்டர்மினன்ட் கண்டுபிடி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். 23வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் லைன்ஸ் ஹூ ஸ்லோப்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அடுத்து 24வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சிறந்த முதலீடு எது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா? விச் இஸ் தி பெஸ்ட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் விச் இஸ் தி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சரியா? அப்படிங்கிற கொஸ்டினை அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 25வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் தி பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள். 26வது கொஸ்டின் அதை எவால்வேட் பண்ணணும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணவே போதுமான. 27வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ட் நெட் டயக்ராம் ஃபார் தி ஃபாலோயிங் சுச்சுவேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 28வது கொஸ்டின் வந்து சைன் ஆஃப் -105 சரியா? இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 29வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸை காண்கன்னு சொல்லி. இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், P of A இன்ட்டு P of B நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா போதுமான. 30வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி கொஸ்டின் 2 மார்க்கில் ஆங்கில அகராதியில் சேட் என்ற வார்த்தையின் தரம் காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அடுத்து 3 மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். 3 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து XYZோட வேல்யூ தான் நம்ம என்னாச்சு பார்த்தா கண்டுபிடிக்கணும். XYயோட வேல்யூ அதை தெளிவாக பார்த்துங்க. 32வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தேவை நெகிழ்ச்சியை காண்கன்னு சொல்லி டிட்டர்மைன் தி எலாஸ்டிக் டிமாண்ட் சொல்லி கேட்டிருக்காங்க. 33வது கொஸ்டின் நேர்மாறு அணிமுறையில் தீர்க்க XYயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 34வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் Q1 Q3 D8 P67 சரியா? அதுக்கப்புறம் 35வது கொஸ்டின் வந்து ஃபைண்ட் தி ஆனுவல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்டுக்கிறாங்க. அதை தெளிவாக பார்த்துங்க. 36வது கொஸ்டின் வந்து நான் ஏற்கனவே நம்ம பழைய வீடியோ சொன்னேன், இந்த மாதிரி என்னோட வேல்யூ ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா இதை தெளிவாக பாருங்கள். இதுலேருந்து நமக்கு நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதனால் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 37வது கொஸ்டின் வந்து dy/dx வந்து கேட்டுக்கிறாங்க. 38வது கொஸ்டின் வந்து அதாவது டெவலப் எ நெட்வொர்க் பேஸ்ட் ஆன் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 39வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ்கண்ட திரிகோணம சார்பை பெருக்கல் வடிவில் மாற்றி எழுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 40வது கொஸ்டின் வந்து நான் கம்பல்சரி கொஸ்டின், அதாவது கீழ்கொண்ட விவரங்களுக்கு ஒட்டுறவு கொள்கை கணக்கிடுகான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஃப்ரம் தி ஃபாலோயிங் டேட்டா கால்குலேட் தி கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்காங்க சரியா? நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஃபேக்டர் மெத்தடில் நம்ம போடுறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஏ. அடுத்து பி கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏஎம் ஜிஎம் மற்றும் HM இடையே உள்ள தொடர்பை சரிபார்க்கன்னு கொடுத்துருக்காங்க சரியா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதுக்கப்புறம் 42வது கொஸ்டின் வந்து EQ/EP1 மற்றும் EQ/EP2 என்ற பகுதி நிகழ்ச்சிகளை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 42ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 43வது கொஸ்டின் வந்து dy/dx = y/x என அதை ப்ரூவ் பண்ணணும். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் கீழ்கண்ட நேரிய திட்டமிடுதல் கணக்கை தீர்க்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. LPP ப்ராப்ளம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அடுத்து 44வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, ஆகிய புள்ளியின் வழியாக சொல்லும் வட்டத்தின் சமன்பாடு சரியா? ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரேண்டம் சாம்பிள், அதாவது ரீசன் ரிப்பேர் சரியா?
ஜாப்ஸ் ஆர் செலக்டட் அண்ட் எஸ்டிமேட்டட் காஸ்ட் அண்ட் ஆக்சுவல் காஸ்ட் வேர் ரெக்கார்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தா கலெக்ட் தி வேல்யூ ஆஃப் அதாவது ஸ்பேர்மேன்ஸ் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். 45வது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் சரியா. டிட்டர்மின் தி அவுட்புட்ஸ் வென் தி ஃபைனல் டிமாண்ட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பி கொஸ்டின் வந்து காஸ்ட் 20 ஃபார் காஸ்ட் 40 காஸ்ட் 60 காஸ்ட் 80 ஈக்குவல் டு 1/60 நம்ம ப்ரூவ் பண்ணணும். அடுத்து 16வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அதாவது எ பர்சன் ஹஸ் டேக்கிங் எ லோன் நம்ம வந்து இன்ஸ்டால்மெண்ட் வந்து வருஷத்துக்கு எவ்வளோ கட்டணும்னு சொல்லி மாதத்துக்கு எவ்வளோ கட்டணும்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பி கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதாவது முனை குவியம் அச்சு இயங்குவரை மற்றும் செவ்வகலத்தின் நீளம் கேட்டிருக்காங்க சரியா. அதை தெளிவாக நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தி ஃபாலோயிங் டேபிள்ஸ் கிவ்ஸ் தி ஆக்டிவிட்டிஸ் எ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி டியூரேஷன் இன் இயர் டே அப்படி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.